நீங்க ஒரு அனிமே லவ்வரா? அப்ப நான் சொல்லப் போற சீரிஸ நீங்க ஆல்ரெடி பார்த்திருக்கலாம். பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ஒரு டைம் பாருங்க. பிளாக் கிளவர் 3 சீசன் ரிலீஸ் ஆயிருங்க. 4வது சீசன் அடுத்த மாசம் வெளிய வரதா சொல்லியிருக்காங்க. நான் பயங்கர வெயிட்டிங்ல இருக்கேன். கதையா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 ஆர்ஃபன்ஸ் யாருமே இல்லாத 2 பேரு ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி போடப்படுறாங்க. ஆஸ்தா, யூனோ. இவங்க 2 பேருமே வளர்றாங்க. எல்லா இடத்துலயும் மேஜிக் பவரா இருக்கிற ஒரு உலகத்துல மேஜிக் பவர் எதுவுமே இல்லாம ஒருத்தன் இருக்கான்னா அவன் தான் நம்ம ஹீரோ ஆஸ்தா. ஈனோ வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல கிஃப்டட் சைல்டாவே இருக்கான். 2 பேருமே வளர்றாங்க. 2 பேருக்கும் ஒரே குறிக்கோள் தான். விசர்ட் கிங்கா மாறுறது தான். 2 பேரும் அவங்களோட குறிக்கோளை நோக்கி ஓடுறாங்க. ஈனோக்கு எல்லாமே சுலபமா கிடைச்சிருது. ஆனா ஆஸ்தா எல்லாத்துக்குமே கஷ்டப்படுறான். ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு போகும்போதே இவனை யாருமே எடுத்துக்க மாட்டேன்றாங்க. ஆனா பிளாக் புல் அப்படின்ற டீம் மட்டும் இவனை எடுத்துக்கிறாங்க. உள்ள போறான். ஒவ்வொரு மிஷனா இவங்களுக்கு வருது. எல்லாத்துலயுமே இவன் கொஞ்சம் கொஞ்சமா இது பண்றான். இவனுக்கு ஆன்டி மேஜிக் பவர் கிடைக்குது. அது கூட ஒரு ஸ்வாட் இருக்கும். எல்லா இடத்துலயுமே இவன் வந்து பாத்தீங்கன்னா அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு மட்டும்தான் இது பண்ணுவான். ஒருத்தன் டிசிப்ளைன்டா இருந்தா, ஒருத்தன் ஒழுக்கமா, ஒருத்தன் வந்து மத்தவங்க மேல அன்பை செலுத்துறவனா இருந்தா அவனுக்கு இந்த இயற்கையே உதவி செய்யும் அப்படின்றது நம்ம அதை பார்த்து கத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனையா வர வர எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி கிளவர் கிங்டம், இது 4 கிங்டமா இருக்குங்க. நம்ம இதுல வர்ற மாதிரி கிளவர், ஹார்ட், ஸ்பேட் அண்ட் டைமண்ட் இருக்குங்க. இதுல ஸ்பேடு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவங்க. டீமன்ஸை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வச்சிட்டு இருக்கிறவங்க. அதுல ஒருத்தவங்க வந்து இவங்க கிங்டத்தையே வந்து அழிச்சு அதுல இருக்கிற முக்கியமான ஆளுங்களை 2 பேரை மட்டும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் நம்ம ஆஸ்தாவோட கேப்டனான யாமி. அவங்கள காப்பாத்தினாங்களா இல்லையான்றத அடுத்த சீசன்ல தான் காட்ட போறாங்க. நான் சொன்னது ஒரு சின்ன லைன் தான். இதுல நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கு. பாருங்க, கிராபிக்ஸ் பக்காவா இருக்கும். ஆஸ்தாவோட சில இடத்துல மாஸ் தெறிக்க விடுன்னு சொல்லலாம். ஒரு போட்டி எடுக்கிற ஒரு போட்டி ஒண்ணு நடக்குங்க. இவங்களுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஒரு போட்டி நடக்கும். அடுத்தடுத்த கட்டத்துல இருக்கிற ஆளுங்களுக்கு ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதே டீம்ல வந்து பாத்தீங்கன்னா லக், மேக்னா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. செம ஜாலியா இருப்பாங்க. ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிக்கும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அனிமி ஐ ரெக்கமெண்ட். தேங்க்யூ.